வாங்க இன்னைக்கு கௌரி சமையலறையில் குடமிளகாய் இனிப்பு புளிக்குழம்பு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிம்பிளாகவும் 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு. இது ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். குடமிளகாயில் நிறைய சத்து இருக்குது. இப்போ சீசன்னால் நிறைய கிடைக்குது. இது வெல்லம் ஆட் பண்ணுறதும் இந்த வெந்தயமும் கடுகும் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து பொடி பண்ணி சேர்க்குறதும் இந்த டிஷ்ஷுக்கு எக்ஸலண்ட்டான ஒரு டச் கொடுக்கும். இப்போ செஞ்சுருக்க அளவு ஒரு 7-8 பேர் சாப்பிட்லாம். இது ரைஸோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஊறுகாய் மாதிரி தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். சூடான இட்லியோடையும் ஊத்தப்பம் மாதிரி தோசையோடையும் இதை தொட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குடமிளகாய் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கணும். பாய்ஸ்க்கெல்லாம் இது நான் சொல்கிறேன், பேச்சுலர்ஸ்லாம் இந்த மாதிரி பள்ளமாக இருக்கும். நீங்கள் இப்போல்லாம் பூச்சி மருந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பவுலில் நல்லா முழுகிற மாதிரி போட்டு வச்சுட்டு எடுத்துருங்க. இல்லை நல்லா இப்படி கையால் தேய்ச்சி விட்டு நல்லா கழுவிடுங்க. சும்மா இப்படி பைப்பில் காமிச்சிட்டு இப்படி எடுத்துட்டிங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சரியாக வராது. இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இந்த பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இதை கட் பண்ணிடுங்க, இந்த ஸ்லைஸை. அப்போ ஈஸியாக எடுக்க வரும். இந்த நடுவில் இருக்க இந்த விதை பகுதியில் எடுத்துடலாம். இந்த இதுவும் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த காம்பு பகுதி வந்துடும். இது பெரிய பெரிய க்யூப்ஸாக குழம்புக்குங்கிறனால இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த இதை இப்படி குறுக்க 3 கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி க்யூப்ஸ் கட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்க்ரீடியன்ஸு 2 குடமிளகாய் நான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு, நெல்லிக்காய் சைஸோடு கொஞ்சம் பெருசு. இதை கரைச்சி பல்ப் எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் இதுக்கு நல்லாயிருக்கும், அதனால் நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, மிளகாத்தூள் வரமிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு. இதை ஃப்ரெஷ்ஷாக வறுத்து பொடி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஸ்பூன் கடுகு, இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் கடுகு, அப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம். இது 2ஐயும் வறுத்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பொடி பண்ண போகிறோம். வெல்லம் இது கொஞ்சம் நிறையா போடணும். ஒரு 2 ஸ்பூன் அளவு, 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். வெந்தயமும் கடுகும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வெந்தயத்தை ஃபஸ்ட்டு போடுறேன். இது கரெக்டாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா கசப்பாயிடும். இது 2மே கசப்பு கொடுக்கக்கூடியது. அதனால் கரெக்டாக அந்த சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் செவந்தோடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு இது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். இப்போ கடுகு 1 ஸ்பூன் போடுறேன். இப்போ இது நல்லா கடுகு வெடித்து வரும், அந்த வெந்தயம் செவந்து வரும். ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஒரு 1/2 நிமிஷம் வறுத்திங்கனாவே செவந்து வந்துடும். நிமிஷத்தில் நல்லா வெந்தயம் செவந்துருச்சு, கடுகெல்லாம் பொரியுது. இதை உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதுலேயே வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். இப்போ இதை ஒரு ட்ரை மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். நம்ம 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் குடமிளகாய் வணக்கிக்கலாம். மறுபடியும் நம்ம கடைசியாக 1 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, பெருங்காயெல்லாம் வணக்கி கொட்டணும். இப்போ இந்த குடமிளகாய் இது ஒரு மீடியமான ஃப்ளேமில் ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இந்த மிளகாய். இது குக்கிங் டைம் ரொம்ப சீக்கிரம் தான். மறுபடியும் புளி தண்ணியில் கொதிக்க போகுது. அதனால் இப்போ இந்த 2 ஸ்பூன் வரமிளகாத்தூளும் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த கரைச்சி வச்ச புளி பல்ப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது புளியோட பச்சை வாசம் போக ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுதுன்னா அதுக்குள்ளே இந்த மிளகாயும் வெந்துடும். ஒரு 2 நிமிஷமாக கொதிக்குது. முதல்ல ஒரு 2 நிமிஷம் குடமிளகா மீடியமான ஃப்ளேமில் வதங்குச்சு. இப்போ ஹை ஃப்ளேமில் ஓப்பன் லீட்டாக தான் கொதிக்குது. கொஞ்சம் திக்காகிடுச்சு, குடமிளகாயும் வெந்துருச்சு. இப்படி கட் பண்ணாவே கட் ஆகுது. இப்போ நம்ம இந்த வெல்லம் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம்.
இது வந்து இந்த கடுகு வெந்தயம்லாம் அரைச்சி போடுறோம், அதனால வெல்லம் இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா தான் இந்த கிரேவி நல்லாயிருக்கும். வெந்தயமும் கடுகும் அரை ஸ்பூன் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா மிக்சியில் பொடி பண்ணியாச்சு கொரகொரப்பாக. ஓரளவுக்கு இது கம்மியாக இருந்ததுனால இந்த அளவுக்கு தான் ஆச்சு. இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புல இந்த பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணிடுங்க. 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் தாளிக்கிறதுக்கு. இதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு வரமிளகாய் உடச்சி வச்சுருக்க விதையை எடுத்துட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 2 பிஞ்ச் அளவு. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகுது எண்ணெயில். இதை வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணி அதுவும் நல்லா ஃப்ரை ஆனாலும் இந்த குழம்புல இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்டியான இந்த குடமிளகா புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.